இட்ஸ் a ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு, லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்விக் கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம், நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித்குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். இது என்ன உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், இது உங்களோட அப்பா விட்டு பணமா? எங்களுடைய 2151 கூட தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதுல தலையில கைய வைக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு.